வணக்கம். இன்றைய தலைப்பு, எதனால் இரண்டாவது திருமண வாழ்க்கை அமைகிறது? ஒரு வாழ்க்கை அமைந்து மனைவியை பிரிந்தோ அல்லது மனைவியை விவாகரத்து பெற்றோ அல்லது மனைவியை அவருடைய வாழ்க்கை ஜாதகப்படி அந்த பெண் இருந்தாலோ இரண்டாவது வாழ்க்கை எதனால் ஏற்படுகிறது என்கிற தலைப்பை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது தெரிஞ்சுக்குங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னமும் 8ஆம் இடமும் 7ஆம் இடமும் சிறப்பு இல்லை என்றால் கட்டாயமாக அந்த ஜீவனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையை அமைந்து கணவனை இழந்து அல்லது கணவனை பிரிந்து, இதே ஆணா இருந்தால் மனைவியை பிரிந்து விவாகரத்து வாங்கி அல்லது மனைவியை இழந்து இரண்டாவது வாழ்க்கை கட்டாயம் ஏற்படும். யாருக்கு எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து அந்த சூரியனுடன் சுக்கிரன் அமர்ந்து 8ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் அல்லது கேதுவும் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் 2 மன வாழ்க்கை அந்த ஜீவனுக்கு அமையும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஜாதகம் பார்க்கும் பொழுது முதல் திருமணத்துக்கே எல்லா பொருத்தம் பார்த்தும் பண்ணுவாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. எப்படி நீங்க பொருத்தம் பார்த்து பண்ணினாலும் பொருத்தம் வரும், கல்யாணம் ஆயிடும். குறுகிய நாள்ல டைவர்ஸ் ஆகும். அது யாரோ ஒருத்தருக்கு அகால மரணத்தை ஏற்படுத்தும். அப்புறம் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் கழிச்சு மறு வாழ்க்கை அமையும். அந்த மறு வாழ்க்கை செலக்ட் பண்றது நம்ம ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே அதோட அந்த வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சு மேல வந்துடலாம். அதனால இது ஜாதகங்கள் பார்க்கறவங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இரண்டாவது வாழ்க்கை எதனால் அமைகிறது அப்படிங்கிறது 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துல சூரியன், சனி, ராகு, கேது இப்படி கூட்டு கிரகங்கள் கூட்டணி போட்டு அமர்ந்தாலும் மாங்கல்ய ஸ்தானமான 8ஆம் இடத்தில் கூட்டு கிரகங்கள் அமர்ந்தாலும் இரண்டாவது மன வாழ்க்கை கட்டாயமாக அமையும். அந்த வாழ்க்கை மிக சரியான வாழ்க்கையாக இருக்கும். காரணம் என்னன்னா 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு. குடும்ப வாழ்க்கையும் மாங்கல்ய ஸ்தானமும் சரியில்லை என்றால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் வாழ்க்கையை பிரட்டி போட்டு இரண்டாவது வாழ்க்கை துணையை கொடுக்கும். அதே போல் ஆண்களுக்கு இப்படிதான் அப்படின்னா பெண்களுக்கு அதே மாதிரி இருந்தால் அவ டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த பெண் வேற ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்குவா. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. இதெல்லாம் பிராக்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஜாதகம் போகும்போது என்கிட்ட ஆகோன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அதெல்லாம் சம்பவம் நடந்து 2 வருஷம் கழிச்சு வருவாங்க. சார் சொன்னீங்க அதே மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் உண்டானது சொன்னேன், அவ்வளவுதான். உனக்கு என்ன எழுதப்பட்டது தலையெழுத்து அதை விளக்கம் சொன்னேன். அந்த விளக்கம் சொல்லும் போது என் மேல கோவிச்சுக்கிறாங்க. அடிபட்டும் போது உண்மையை உணர்றாங்க, அப்புறம் உரையாடுறாங்க. அதனால இது உங்களுடைய ஃபேமிலியில உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது உங்களுக்கோ அப்படி இருந்ததுன்னா நீங்க அதை பத்திலாம் கவலையப்படாதீங்க. இது விதி பயன். எதனால் ஏற்படுகிறது? போன ஜென்மத்தில் செய்த பாவம், போன பிறவியில் நாம் என்ன பாவத்தை செய்தோமோ அது மீண்டும் தொடரும். அந்த பாவத்தை போக்குவது எப்படின்னா, ஒரு குழந்தை பூமியில பிறந்த பிறகு எந்த குழந்தைக்கு எந்த நட்சத்திரம் என்ன ராசின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஜாதக கட்டத்தை பார்க்குறோம். அந்த குழந்தைக்கு 1 வருஷம் ஆன பிறகு வழிபாடுகளை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த திருமண வயதில் தோஷங்கள்லாம் குறைஞ்சிரும். அதே சமயம் 8ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் அமர்ந்து 2ஆம் இடம் பலமிழந்து இருந்தவங்க ஒரே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க இள வயதிலிருந்தே சரியான வழிபாடுகள் பண்றாங்க. நம்ம பண்றதில்ல, பண்ணாம மாட்டிக்கிறோம். அப்ப எல்லா பக்கம் ஜாதகம் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குது, பண்ணலான்னு சொன்னாங்க, நமக்கு பண்ணணுமே இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. ஜாதகம் சொல்றவங்கள்ட்ட தப்பு இருக்காது, இங்க கோளாறு இருக்கு, இங்க குறை இருக்கு. இதை இளம் வயதிலிருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். குழந்தைகள் எப்படி ஸ்கூல்ல சேர்த்துறோம், 1வது 2வது 3வது 4வது போனா தான் வரிசையா போனா தான் 10வது வரைக்கும் நம்ம அதுக்கு கரெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு 10 வயசு குழந்தை கொண்டு 10ஆம் கிளாஸ் படிக்க வச்சா ஸ்கூலுக்கே அனுப்பாம எப்படி அந்த குழந்தை பாஸ் ஆகும்? இது யாரும் உணர மாட்டேங்கிறீங்க. ஜாதகத்தில் திருமணம் தடை ஏற்பட்டாலும் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் 2வது வாழ்க்கை அமையும் தலையெழுத்து இருந்தாலும் இது இளம் வயதிலிருந்தே நீங்க வழிபாடுகளை செய்தால் அதை நாம் போக்கி விடலாமே.
இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? வாழ்க்கை என்பது ஒரு தரம் தான். அந்த ஒரு தரம் வாழ்க்கை அமையறத நம்ம கையில் இல்ல, ஆண்டவன் கையில் இருக்கு. கூட நாம செஞ்ச பூர்வ புண்ணியம் சேர்ந்து கூட வரும். அந்த பூர்வ புண்ணியம் தான் ஜாதகம். 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த லக்னமா இருந்தாலும் 5ஆம் இடத்துல தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தர் ஸ்தானம். 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இந்த இடங்கள்லாம் தன்னுடைய பலத்தை இழந்து பலகீனமாக இருந்தால், அது கூட்டு கிரகங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு பகை. இப்ப சூரியன் சனி சேர்ந்த பகை, சந்திரன் ராகு சேர்ந்த கிரகணம், சந்திரன் செவ்வாய் சேர்ந்த கிரகணம். இப்படி எல்லாம் அது குழப்பத்தை கொடுத்து அந்த வாழ்க்கை தடம்பொருளை வச்சிரும். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்களும் இளம் வயதிலிருந்தே அது வழிபாடுகளை கரெக்டா பண்ணிட்டு வரணும். பண்ணினாதான் அந்த திருமண வயதில் நமக்கு தோஷத்தினுடைய ஆதிக்கங்கள் குறைந்து ஆண்டவன் அருளால் அவருடைய பார்வையில அவருடைய அனுகிரகத்தால தோஷங்கள் குறைந்து வாழ்க்கையை கடவுள் அமைச்சு கொடுப்பாரு. அதை தவிர்த்து திருமண வயதில் நம்ம போய் ஜாதகத்தை பார்க்கிறோம், மாப்பிள்ளை கிடைச்சா போதுன்னு கட்டிக்கிறோம், இல்ல பொண்ணு கிடைச்சா போதுன்னு கட்டிக்கிறாங்க, அப்புறம் கதறாங்க. அதான் விதினா அது மாற்ற முடியாது. நான் சொல்வதெல்லாம் அந்த விதியினுடைய தாக்கத்தை குறைக்கலாமே. ஏன் குறைக்க முடியாது? அதே நீங்க உணர மாட்டேங்கிறீங்க. நம்மகிட்ட வாய் பேசுறோம், எல்லாமே பண்றோம், எல்லா அறிவு நம்மளுக்கு இருக்கு, எல்லாமே இயங்குறோம். ஏன் இதை மட்டும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய வீழ்ச்சிக்கு நாமே தான் காரணம். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஆண்டவன் காரணம். அந்த ஆண்டவனை முழுமையாக நாம் நம்பிக்கையோட வழிபாடு பண்ண வேண்டும். அதுவும் ஜாதகப்படிதான் பண்ண வேண்டும். நினைச்ச கோயிலுக்கு போறது வேஸ்ட், அது உங்க விருப்பம், அதை யாரையும் தடுக்கல. ஆனா ஏதோ செய்யணுமா அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒடியாடுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யும் பொழுது மேற்கொண்டு வாழ்க்கையுடைய நாளைத்தான் நம்ம சரி பண்ண முடியும் ஒழிஞ்சு ஆல்ரெடி வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒவ்வொரு நண்பர்களும், ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும், படிக்கிற குழந்தைகளும் தெரிஞ்சுக்க வேண்டும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடுகளை நம்பிக்கையோடு பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல திருப்பு முனை ஏற்படும். மீண்டும் சொல்றேன், 2வது மன வாழ்க்கை மறு திருமணம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா இதனால் தான். 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் தன்னுடைய பலத்தை இழந்து கூட்டு கிரகங்கள் அமர்ந்து 5ஆம் இடமும் கெட்டு போயிருந்தால் பூர்வ புண்ணிய யோகம் இல்லை. பூர்வ புண்ணியத்தில் செய்த பாவங்களை மீண்டும் இந்த பிறவியில் அடைய வேண்டுங்கிறது விதி. அந்த விதியை நான் சொல்வது என்னன்னா, அந்த விதி சரியில்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆன பிறகு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போதைய நான் வழிபாடுகளை பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணலாமே, ஏன் பண்ணல? அதான் விதி. அப்புறம் அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம திருமண வாழ்க்கை அமைஞ்சு அந்த குழந்தையை வாழ வச்சு பார்க்கும் பொழுது அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த பெண்ணோட தான் யாரா இருந்தாலும் அடிபட்டுறாங்க, மாட்டிக்கிறோம். அதனால தயவு செய்து இந்த மாதிரிலாம் ஜாதகத்தில் உங்களுக்கு அமைப்பு இருந்தால் பின் பாயிண்டோடு நீங்க பயப்படாதீங்க. அனைத்துக்கும் நிவர்த்தி உண்டு. ஒரு 15 வயசு பண்ணா அந்த பொண்ணு 25 வயசுல கல்யாணம் ஆகணுமா, நல்லபடியா கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த 15 வயசுல அந்த பெண்ணா இருக்கும் பொழுது ஜாதகத்தை பாருங்க. அவளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க, எந்த நட்சத்திரம்னு பாருங்க, அந்த கட்டத்துல என்னென்ன கோளாறு இருக்குதுன்னு பாருங்க. அது சரி பண்ணுங்க. சரி பண்ணா நம்மால் முடியும். அனைத்து நோய்களுக்கும் மெடிசன் உண்டு, மருந்து உண்டு. அதுபோல் தான் இதுவும் ஜாதகப்படி உள்ள அனைத்து தோஷங்களுக்கும் நிவர்த்தி உண்டு. அந்த நிவர்த்தியை சரி செய்வது கடவுள். அந்த கடவுள்கிட்ட போய் நான் வேண்டணும்னா போய் நின்னாலே போதும், அவருக்கு தெரியும் என்கிட்ட வந்துட்டான் பாடுறான்னு. அவர் நமக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா நம்ம பூமியில பிறந்த பிறகு நம்ம என்னென்ன அடையணுங்கிறது அவர் நிர்ணயம் பண்ணிட்டாரு. பிறக்கும் பொழுது அது முழுமையா கிடைக்கும், இல்லைன்னா பாதிக்கும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு யோகம் இருக்கிறவங்க, அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தை முழுமையா பார்த்து தெரிஞ்சு அதை கடைபிடிச்சீங்கன்னா அற்புதமான வாழ்க்கையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உங்களுடைய மன ரீதியாகவும் நீங்க சந்தோஷம் அடையலாம். நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் உங்களுக்கு அது ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏகப்பட்ட செலவு பண்ணி ஒரு பெரிய திருமணத்தை நடத்தி வச்சு மீண்டும் அந்த வாழ்க்கை மைனஸ் ஆகுதுன்னா அந்த பெற்றோருக்கு எவ்வளவு வேதனை அடைங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய குடும்பங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நாம் எதையுமே சரியாக செய்வதில்லை. அந்த சரியாக செய்து விட்டால் தப்பித்து விடலாம். இது என்னன்னா, அந்த வரக்கூடிய ஆபத்துக்களை குறைத்து 50% நமக்கு நல்லது நடந்தாலே போதும். 100% வேண்டாம், 50% கிடைச்சாலே ஜெயிச்சிடலாம். இதான் அமைப்பு. இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில சுபிட்சம் அடைங்க. கடவுள் கொடுத்த யோகத்தை முழுமையா பெறதுக்கு நீங்க ரூட் போட்டுக்குங்க. கண்டிப்பா மாற்றங்கள் வரும்.